ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி எழுதின பாபாவின் பக்தர்கள் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து சாந்தாராம் பல்வந்த் நாச்னே அவர்களோட அனுபவத்தை நாம கேட்டுட்டு இருக்கோம். அதை இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். சாந்தாராம் பல்வந்த் நாச்னே அவர்கள் தன்னோட நண்பர் சாக்காராம் வைத்தியா அவரோட அவருக்கு ஒரு மகள் இருந்தா. அந்த குழந்தை பேரு மோரு. அந்த குழந்தை பிளேகால பாதிக்கப்பட்டிருந்தது. அப்போ பாபாவோட உதிய நாச்சினை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த நாச்சினி அவர்களோட அப்பா இவருக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்கு. இவர் அந்த ஊர்ல ஒரு அக்கௌண்டண்டா இருக்காரு அந்த கிராமத்துல. இவர் பேரு பரசுராம் அப்பாஜி நாச்னே. ஸோ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்க தன்னோட அப்பா அவருக்கு சில கை வைத்தியங்களும் தெரியும். அவரே ஒரு மருத்துவர் மாதிரி. அவரோட மருத்துவ நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட நிறைய மருந்துகளை கொடுக்குறாங்க. ஆனால் எந்த மருந்துமே அவருக்கு சுகத்தை கொடுக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஸ்ரீ சாய்பாபாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி எப்போவுமே அணையாத ஒரு நெய் விளக்கை ஏற்றி வச்சு ஊதுபத்தி ஏற்றி பாபா கிட்ட அவர் வழிபடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட உடம்பு சரியாகுது. 1915ஆம் ஆண்டு இந்த வைத்தியாவோட நாச்னே அவர்கள் ஷிரடிக்கு போறாரு. அப்போ போகும்பொழுது இந்த சாக்காராம் வைத்தியா என்ன பண்றாருன்னா, வெள்ளியிலான பாபாவோட பாதுகைகளை தயார் செஞ்சு எடுத்துட்டு போறாரு. பாபா கிட்ட அந்த பாதுகையை கொடுத்து அவரோட ஆசிர்வாதத்தோட அதை திரும்பி பெற்றுக்கொண்டு வீட்டில் வழிபடணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமா இருக்கு. ஷிரடிக்கு போனோடனே பாபா கிட்ட அதை கொடுக்குறாரு. பாபா அதை வாங்கிட்டு நாச்சினே கிட்ட கொடுக்குறாரு. நாச்சினே கிட்ட கொடுத்த உடனே இவருக்கு நாச்சினைக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா கொண்டு வந்தது வைத்தியாவாச்சு, பாபா நம்ம கிட்ட கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் என்ன பண்றாரு, திரும்பி தன்னோட நண்பர் வைத்தியா கிட்டேயே அந்த பாதுகைகளை கொடுக்குறாரு. அப்புறமா மாதவ்ராவ் தேஷ்பாண்டே தான் சொல்றாரு, இல்லை இது பாபா உங்ககிட்ட கொடுத்தாருன்னா இதை நீங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதை நாச்சினேக்கே வாங்கி கொடுத்துடுறாரு. இந்த கூட வந்த வைத்தியா அந்த நண்பர் இன்னொரு செட் ஆஃப் பாதுகைஸும் வச்சிட்டு இருக்காரு. பாபா அந்த பாதுகைகளையும் கேட்டு வாங்குறாரு. வாங்கி அதையும் நாச்சினே கிட்டேயே கொடுக்குறாரு. அப்போ நாச்சினேக்கு ஐயோ பாபா, இது அவர் கொண்டு வந்ததாச்சே, இதை 2 செட்டும் என்கிட்டயே கொடுக்குறீங்களே பாபா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாபா ஆமா, இது அவர் தான் எடுத்துட்டு வந்தாரு, ஆனா நீ கொஞ்ச நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நாச்சினே கொஞ்ச நாள் அந்த பாதுகையை தன்னிடம் வச்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் தன்னோட நண்பரான வைத்தியா கிட்ட அதை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அனுபவத்தை நாச்சினே அவர்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாரு. இந்த அனுபவம் எதை நமக்கு தெரியப்படுத்துதுன்னா, நமக்குன்னு சில எண்ணங்கள் இருக்கலாம், நமக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கலாம், பிரின்சிபிள்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த கொள்கைகள் அது எல்லாத்தையும் நம்ம மற்றவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படிங்கிறத பாடத்தை தான் பாபா இந்த சம்பவத்து மூலமாக நாச்சினேக்கு புகட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாச்சினே சொல்கிறாரு. நாச்சினே 1915ஆம் ஆண்டு தன்னோட மாமியாரோட ஷீரடிக்கு போறாரு. ஷீரடிக்கு போகும்பொழுது அவங்க சாத்தேவாடால தங்கியிருக்காங்க. சாத்தேவாடால ஒரு பகுதியில் தாதா கேல்கரும் தங்கியிருக்கார். தாதா கேல்கர் ஹரிவிநாயக் சாத்தே அவர்களோட மாமனார். ஸோ இவங்க மாமியார் சமைக்கிறதுக்காக வெங்காயத்தை நறுக்கிட்டு இருக்காங்க. இந்த தாதா கேல்கர் ஒரு வைதிக பிராமணர். அவர் இந்த வெங்காயத்தை இவங்க நறுக்கிட்டு இருக்கதை அவர் பார்த்துடுறாரு. அந்த வழியாக அவர் நடந்து வராரு. அதை பார்த்த உடனே அவருக்கு அந்த வெங்காயத்து மேலே ஒரு வெறுப்பு. அதனால அந்த வாசனை அதெல்லாம் எதுவுமே அவருக்கு பிடிக்காது. உடனே கண்ணா பின்னான்னு அந்த பெரியவங்களை அந்த அம்மாவை திட்டிடுறாரு. இவர் என்ன இது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இன்னும் இவர் இந்த வெங்காயத்துக்காக இப்படி நம்மளை திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகுதுன்னா, தாதா கேல்கரோட பேத்திக்கு பயங்கரமான கண்வலி ஏற்படுது. அந்த குழந்தை இந்த கண்வலி தாங்க முடியாம ரொம்ப அழறா. உடனே தாதா கேல்கர் அந்த குழந்தைய எடுத்துட்டு ஸ்ரீ சாய் கிட்ட துவாரகமாய்க்கு கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு, பாபா குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா, அவளுக்கு கண்ணு ரொம்ப வலிக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பாபா உடனே சொல்றாரு, அப்படியா, வெங்காயத்தை எடுத்து கண்ணு மேலே கட்டு அப்படின்னு சொல்றாரு.
இவரோ வைதிக பிராமணர். இவருக்கு வெங்காயம்னாலே பிடிக்காது. இவர்கிட்ட வெங்காயமும் இருக்காதுங்கிறது பாபாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பாபா வெங்காயத்தை சாப்பிடக்கூடியவர் அப்படிங்கிறதுனால பாபா கிட்ட எப்படியும் வெங்காயம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு, பாபா வெங்காயத்துக்கு நான் எங்க பாபா போவேன் அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னா பாபா வெங்காயத்தை கொடுப்பாருன்னு. ஆனா சாயிக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? இதோட எல்லா டிராமாவோட எல்லா பிளானையும் அவர் ஏற்கனவே போட்டு வச்சதுனால அவர் என்ன சொல்றாரு, வெங்காயம் தானே வேணும், அந்த அம்மா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட இருந்து போய் வெங்காயம் வாங்கிக்கோ அப்படின்னு நாச்சினியோட மாமியாரை வந்து கை காமிக்கிறாரு பாபா. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, பாபா இன்னைக்கு காலையில தான் இந்த தாதா வந்து நான் வெங்காயத்தை நறுக்கிட்டு இருந்தேன்னு அப்படி என்னை திட்டினாரு பாபா. நான் எப்படி அவருக்கு போயிட்டு வெங்காயத்தை கொடுக்க முடியும்? ஆனா நீங்க வந்து குடுன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. பாபா வந்து ஒருத்தர் நமக்கு வந்து தீங்கு நினைச்சாலோ சொன்னாலோ நாம வந்து பதிலுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது, அதே மாதிரி அவங்கள வந்து புண்படுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் புகட்டணும்னு நினைச்சிட்டாரு. அதனால அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, நீயே குடு வெங்காயத்தை அப்படின்னு. அதாவது அவங்க மனசுல இவ்வளோ நேரம் இருந்த அந்த பாரத்தையும் இறக்கி வச்சு அவங்க வந்து தாதா கேல்கர் மேலே இருந்த அந்த கோவத்தையும் இந்த மாதிரி ஒரு கெட்டதுக்கு நல்லதை கொடுக்கறது மூலமா வந்து அந்த கோவத்தையும் போக்க வச்சு ஒரு சமரசத்தை அந்த இடத்துல உண்டு பண்ணினாரு. அப்புறம் அந்த அம்மாவும் அதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட அந்த எண்ணங்களை வந்து இன்னொருத்தர் மேலே திணிக்கக்கூடாதுங்கிறதுல பாபா வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 1915ஆம் ஆண்டு என்ன ஆகுது, இவரோட மனைவிக்கு வந்து குழந்தைகள் பிறந்து இறந்து போயிடுது. அதனால வந்து இவங்க மாமியார் வந்து பாபா கிட்ட இதுக்காக ஒரு அனுகிரகத்தை வந்து நம்ம வேண்டணும், குழந்தை வந்து இவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பாபா கிட்ட கேட்கணும்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 1915ஆம் ஆண்டு இவங்க மனைவியை கூட்டிகிட்டு மாதவராவ் தேஷ்பாண்டே கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பாபா கிட்ட பேசுங்க, பாபா வந்து என்னோட மகளோட முந்தானியில் ஒரு தேங்காவை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மாதவராவ் தேஷ்பாண்டேவும் வந்து நாச்சினியோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு பாபா கிட்ட போகிறாரு. அப்போ வந்து பாபா வந்து அந்த அம்மாவோட முந்தானியில் ஒரு தேங்காவை வைக்கிறாரு. ஆனால் வைக்கும்பொழுது பாபாவோட கண்களே அப்படி கலங்குது. கலங்கின கண்களோடு அந்த அம்மாவோட மடியில் அந்த தேங்காவை வச்சுக்கிட்டே நாச்சினியை கூப்பிட்டு தன்னோட பாதுகையை வந்து மசாஜ் பண்ண சொல்கிறாரு. அப்போது அவர் வந்து பாபாவோட பாதுகையை பிடிச்சி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. பாபா மெதுவாக அவரை வந்து தடவி கொடுக்குறாரு. தடவி கொடுக்கும் பொழுது நாச்சினே சொல்கிறாரு, பாபா உங்களோட திருவுருவ படம் வந்து எங்கள் வீட்டில் இருந்ததுனால தான் அந்த பைத்தியக்காரன் வந்து என்னை கொல்ல வரும்பொழுது என்னை வந்து என்னால் காப்பாற்றிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நன்றியை வந்து பாபா கிட்ட தெரிவிக்கிறாரு. பாபா அவர் அப்படியே கட்டி அணைக்கிறாரு. இவரும் பாபாவை அப்படி அணைச்சிக்கிறாரு. இவருக்கு தோணுது, பாபாவுக்கு எவ்வளோ பாசம், தன்னோட பக்தர்கள் மீது எவ்வளவு அக்கறை பரிவு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு பக்தன் வந்து இன்னொரு பக்தனை கிண்டல் பண்ணாலோ இல்லை புண்படுத்துகிற விதமாக பேசினாலோ பாபாவால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் வந்து இங்கே நாச்சினி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. ஒரு நாள் என்னாச்சு, பாபா சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மௌசி பாயின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. அந்த அம்மா கொஞ்சம் திடகாத்திரமான ஒரு அம்மையார். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கொதிக்கிற ஒரு கல், அவ்வளோ சூடாக இருக்குது அந்த கல், பிடிக்கவே முடியாது, அவ்வளோ சூடு. அந்த கல்லை கொண்டு வந்து பாபாவோட கஃப்னி மீது பாபாவோட வயிற்று பகுதியில் அப்படியே அந்த கல்லை வந்து வச்சிடுறாங்க. அது கொதிக்கிற கல்லா இருக்கு, பாபா வயிற்று வலியில் இருக்காரு. இந்த அம்மா இப்படி ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து இவ்வளோ நேரமா கிட்டத்தட்ட 10 நிமிஷமா அந்த கல்லை வந்து அப்படியே பாபா வயிற்று மேலே அவங்க வச்சிடுறாங்க. இவர் வேற அப்போதான் பாபாவுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு இதை பார்க்கவே பிடிக்கல. என்னடா இது, இப்படி வந்து ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்களே இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கல்லை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அந்த அம்மாவோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி பாபாவுக்கு மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட பயத்தை பிடிச்சி இப்படியும் அப்படியும் அப்படி கொடூரமான முறையில் வந்து அதை பிசைகிறாங்க.
இவரால தாங்கவே முடியல. அவங்க இவரு வந்து அவங்க கிட்ட சொல்றாரு, "அம்மா தயவு செய்து கொஞ்சம் மெதுவா பண்றீங்களா? பாபாவுக்கு வலிக்க போதுமா?" அப்படின்னு சொன்ன உடனே பாபாவுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. உடனே "நீ எழுந்து வெளியில போ" அப்படின்னு சொல்லிட்டு நாச்சினியவ சொல்லிடுறாரு. நாச்சினியவும் உடனே எழுந்து போயிடுறாரு. அதாவது நம்ம வந்து இன்னொரு டிவோட்டியோட எந்த ஒரு செயல்பாட்லயும் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் பாபா வந்து இங்க தெரியப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அதே நாள் இரவு 8 மணிக்கு என்ன ஆகுதுன்னா, நாச்சினிய வந்து பாபாவ பார்க்கறதுக்காக துவாரகமாயி போறாரு. போயிட்டு, "பாபா எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க பாபா" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஏதாவது ஒரு ஜபத்த சொல்லுங்களேன். நான் வந்து அதையே நான் வந்து மந்திர உபதேசமா எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாபா சொல்றாரு, "நீ தேவ்பூருக்கு போ. தேவ்பூர்ல உன்னுடைய மூதாதையர்கள் வழிபட்ட சிலைகள்லாம் இருக்கு. நீ போய் அங்க போய் வழிபாடு பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாபா ஏதாவது ஒண்ணு சொன்னா, அதுல ஆழ்ந்த பொருள் இருக்கும் எப்பவுமே. அதனால நாச்சினிக்கு அது நல்லா தெரியுங்கிறதுனால, சரி இது நம்ம மூதாதையர பத்தி பாபா சொல்றதுனால, போயிட்டு அப்பாவ கேட்கலாம். அவருக்கு இத பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு கேட்கிறாரு. பாபா இப்படி சொன்னாரே, இதுல என்ன பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அவர் என்ன சொல்றாரு, அவங்களோட குடும்பத்துல பாபா பிரயாகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு வந்து 60 வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தையே இல்லையாம். அந்த குழந்தை பாக்கியம் இல்லன்னும்போது, அவருக்கு எல்லாரும் சொல்றாங்க, "ஒரு மகானோட ஆசீர்வாதம் வந்து கிடைச்சதுன்னா, கண்டிப்பா வந்து உனக்கு குழந்தை பிறக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த மகான தேடி அவர் என்ன பண்றாரு, அம் இது திரியம்பக்குன்ற இடத்துக்கு போறாரு. அங்க நிவ்ருத்திநாத்தோட கோவில் இருக்கு. அந்த நிவ்ருத்திநாத்தோட கோவிலுக்கு அவர் போறாரு. அந்த இடத்துல தான் பாபா பகவத்த வந்து அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இந்த பாபா பகவத் வந்து ஏக்நாத் அ மகாராஜ் இருக்கார் இல்லையா? அவரோட டைரக்ட் டிசைபிள் அவரு. ஸோ இவர்கிட்ட போயிட்டு இவர் வேண்டி நிற்கிறாரு குழந்தை பாக்கியத்துக்காக. அவரும் வந்து இவருக்கு ஆசிர்வாதம் பண்ணி ஒரு தேங்காய் கொடுக்குறாரு. அந்த தேங்காய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவரோட 61ஆம் வயதில் இவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறான். அந்த குழந்தைக்கு கிருஷ்ணா ராவ்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பாபா பகவத் வந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு தேவ்பூருக்கு வராரு. அந்த தேவ்பூருக்கு வந்து கையால் எழுதப்பட்ட ஞானேஸ்வரி புத்தகத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. இந்த புத்தகத்தை எப்ப எல்லாம் வெளியில எடுக்கிறாங்களோ, அப்பெல்லாம் வந்து ரொம்ப மங்களகரமான, சுபகரமான விஷயங்களே வந்து நடந்துட்டு இருந்துதாம். அதனால வந்து எல்லாருமே இவங்களோட ஜெனரேஷன்ல, இவங்க குடும்பத்துல எல்லாருமே அந்த சம்பிரதாயத்துல, அந்த குரு வழி சம்பிரதாயத்துல வந்த குருக்கள் கிட்ட போயிட்டு எப்பவுமே அவங்க கிட்ட உபதேசம் வாங்கி தான் அவங்க எல்லா காரியங்களையும் செய்வாங்க. அப்படிங்கிற விஷயத்த அவங்க அப்பா இப்பதான் இவருக்கு சொல்றாரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. பாபா வந்து தேவ்பூர்ல உன்னுடைய மூதாதையர்களோட அவங்க வழிபட்ட சிற்பங்கள் இருக்கு. நீயும் போய் வழிபடுன்னு சொன்னதோட அர்த்தம் என்ன? அப்படிங்கிறத இவர் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாரி இவரோட அனுபவங்கள் இன்னும் நெறைய இருக்கு. அத நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சா